Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 3 அல்ஜிப்ரால எக்ஸசைஸ் 3.9ல ஃபர்ஸ்ட் சம் வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொடுத்துருக்க ஃபாலோயிங் சப்டிவிஷன்ஸ்க்கு வந்து ஜிசிடி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்னென்னா பி பவர் 5 பி பவர் 11 பி பவர் 9 வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த பி பவர் 5 வந்து நான் காமன் ஃபேக்டர்ஸ், அதாவது நான் சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கிறேன். நான் பி பவர் 5 சிம்பிளிஃபை பண்ணேன்னா பி இன்ட்டு 5 5 டைம்ஸ் வந்து எழுதிக்கிறேன். அடுத்து பி பவர் 11 அப்படின்னா 11 டைம்ஸ் வந்து நான் பி எழுதிக்கிறேன். அடுத்தது பி பவர் 9ங்கிறப்ப 9 டைம்ஸ் வந்து எழுதிக்கிறேன். நைன் டைம்ஸ் எழுதியாச்சு. இப்போ இதில் இருக்கிற காமன் ஃபேக்டர்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். மூணுலேயுமே காமன் ஃபேக்டர்ஸுங்கிறப்ப பி வந்து இங்கே 3 வாட்டி ரிப்பீட் ஆகிருக்கு, இங்கேயுமே 3 இதுலேயுமே காமனாக இருக்குது, இங்கேயும் 3 இதுலேயும் காமன், 3 இதுலேயும் காமன், 3 இதுலேயும் காமன். அப்படின்னா 5 டைம்ஸ் வந்து எனக்கு பி வந்து காமனாக கிடச்சிருக்கு. அப்படின்னா எனக்கு ஜிசிடி இஸ் ஈக்குவல் டு பி பவர் 5ங்கிறது தான் எனக்கு ஆன்சர். ஏன்னா 5 வாட்டி பி வந்து கிடச்சிருக்கனால பி பவர் 5ன்னுட்டு நான் அதான் ஜிசிடியாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் என்னென்னா 4x3 5y3 z3 வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து நம்மளுக்கு காமனாக இல்லை. இங்கே 4x3 இருக்குது, இங்கே y3 z3 இருக்குது. எந்த காமன் ஃபேக்டர்ஸுமே இல்லை. காமன் ஃபேக்டர்ஸ் இல்லைங்கிறப்ப தேர் இஸ் நோ ஃபேக்டர்னுட்டு எழுதிக்கிறோம். காமன் ஃபேக்டர் எதுவுமே இல்லைனாலும் நம்மளுக்கு 1 வந்து ஒன் ஆஃப் தி ஃபேக்டராக இருக்கும். அப்படின்னா ஜிசிடியோட வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 1 கிடைக்கும். ஏன்னா முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள் சம்மில் வந்து நம்ம பார்த்துருப்போம். எக்ஸாம்பிள் 3.41 இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து கிடச்சிருக்கோம். அங்கே எங்கேயுமே வந்து நம்மளுக்கு ஃபேக்டர் கிடச்சிருக்காது. ஃபேக்டர் கிடைக்காதப்ப வந்து நம்ம ஜிசிடியோட வேல்யூ 1 கன்சிடர் பண்ணிப்போம். ஏன்னா இங்கே முன்னாடி பார்த்த சப்டிவிஷனில் வந்து நம்மளுக்கு இங்கே எதுவுமே காமனாக இருக்காதப்ப 1 தான் வந்து நம்ம காமனாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிருப்போம். அந்த மாதிரி டைமில் காமன் ஃபேக்டர்ஸ் கிடைக்கலன்னா ஜிசிடியோட வேல்யூ 1 இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருந்தேன். அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன் 9a² b² c³ 15a³ b² c பவர் 4 வந்து கிடச்சிருக்கு. இப்போ நான் ஃபஸ்ட்டு இருக்கிற 9a² b² c³ எழுதிக்கிறேன். இப்போ இந்த 9 எக்ஸ்பேண்ட் பண்ணேன்னா 3 × 3ன்னுட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். a² a × a, b² b × b, c³ c × cன்னுட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து 15a³ b² c பவர் 4. 15 நான் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன்னா 3 × 5 எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து a × ஏன்னா a³, அடுத்து b² அப்படின்னா b × b, அடுத்து c பவர் 4 அப்படின்னா c × cன்னுட்டு 4 டைம்ஸ் வந்து எழுதிக்கிறேன். இப்போ காமனாக இருக்கிறத நான் சர்க்கிள் பண்ணிக்கிறேன். 3 வந்து எனக்கு ஒரு வாட்டி காமனாக இருக்குது. அடுத்து a ஒரு வாட்டி 2 வாட்டி காமனாக இருக்குது. அடுத்து b 1 டைம்ஸ் 2 டைம்ஸ் வந்து காமனாக இருக்குது. சி வந்து எனக்கு 3 டைம்ஸ் வந்து காமனாக கிடைக்கும். 3 டைம்ஸ் வந்து அதை சர்க்கிள் பண்ணிக்கிறேன். இப்போ காமனாக இருக்கிறத ஒரு வாட்டி எழுதிக்கிறேன். அப்படின்னா ஜிசிடி 3 வந்து ஒரு வாட்டி காமனாக இருக்குது, ஏ வந்து 2 வாட்டி காமனாக இருக்குது, பியும் 2 வாட்டி, சி வந்து 3 டைம்ஸ் வந்து காமனாக இருக்குது. அப்படின்னா 3 × ஏ 2 வாட்டி மல்டிப்ளை பண்ணனா a², பியை 2 வாட்டி மல்டிப்ளை பண்ணால் b², சியை 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் c³ எனக்கு கிடச்சிடும். அப்படின்னா தேர்ட் சப்டிவிஷனில் ஜிசிடியோட வேல்யூ 3a² b² c³ கிடச்சிருக்கு. அடுத்து ஃபோர்த் சப்டிவிஷனில் 64x⁸8 240x⁸6 வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 64 x⁸8 நான் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன்னா, ஃபஸ்ட்டு 64 வந்து நான் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், அதாவது சிம்பிளிஃபை பண்ணணும். அப்படின்னா 64 வந்து நான் சிம்பிளிஃபை பண்ணேன்னா 16 × 4, ஏன்னா 16 4s 64ன்னுட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணேன். அடுத்து x⁸8 நான் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன்னா x நான் மொத்தம் 8 டைம்ஸ் வந்து எழுதிக்கிறேன். அடுத்தது 240x⁸6 அப்படின்னா 240 நான் எப்படி எழுதிக்கிறேன்னா 16 × 15 ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு 240 வந்து கிடைக்கும். அடுத்து x⁸6 6 டைம்ஸ் வந்து எழுதிக்கிறேன். x அப்படின்னு 6 டைம் வந்து எழுதிக்கிறேன். இப்போ காமனாக இருக்க சர்க்கிள் பண்ணிக்கிறேன். 16 1 டைம் வந்து காமனாக கிடச்சிருக்கு. அடுத்து x வந்து 6 டைம்ஸ் வந்து காமனாக கிடச்சிருக்கு. கிடச்சதை சர்க்கிள் பண்ணிட்டேன். இப்போ ஜிசிடி வந்து கண்டுபிடிக்கணும். அப்படின்னா 16
6 வாட்டி எக்ஸ் கிடச்சதுனால 16x⁻6ன்னு எழுதியிருக்கேன். அப்போ நான் கொடுத்துருக்க 4th சப்டிவிஷனோட ஆன்சர் 16x⁻6. அடுத்தது 5th சப்டிவிஷன். 5th சப்டிவிஷனில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ab² × c³ a²b³ × c a³ b c² கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் b² c³ எக்ஸ்பேண்ட் பண்ண அதை சிம்பிளிஃபை பண்ணுறேன். நான் a × b 2 டைம்ஸ், அடுத்து c வந்து 3 டைம்ஸ், ஏன்னா c³ வந்து கொடுத்துறேன், அடுத்து b³ வந்து கொடுத்துறேன். அடுத்தது a² b³ × c. அப்போ நான் a 1 டைம்ஸ் 2 டைம்ஸ், அடுத்து b வந்து 3 டைம்ஸ் எழுதணும், b × b × b, அடுத்து c வந்து 1 டைம். அடுத்தது a³ b × c², a × a × a × a 3 டைம்ஸ் எழுதிட்டேன். அடுத்து b 1 டைம், அடுத்து c வந்து 2 டைம்ஸ். மூணுலேயுமே காமனாக இருக்கிறது தான் வந்து சர்க்கிள் பண்ணோம். அப்படி பார்த்தோம்னா a வந்து மூணுலேயுமே காமனாக 1 டைம்ஸ் இருக்குது. அடுத்து b வந்து மூணுலேயுமே காமனாக 1 டைம் வந்து இருக்குது. அடுத்து c வந்து மூணுமே காமனாக 1 டைம் வந்து கிடச்சிருக்கு. அப்போ நான் கொடுத்துருக்க சப்டிவிஷனோட ஜிசிடி வந்து என்னென்னா a × b × c. அடுத்தது 6th சப்டிவிஷன். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 35x⁻5 y³ z⁻4 49x² y × z³ 14xy² × z². ஃபஸ்ட்டு 35x⁻5 y³ z⁻4 எழுதிக்கிறேன். இப்போ இந்த 35 வந்து நான் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், அதை சிம்பிளிஃபை பண்ணுறேன். நான் 7 × 5 நான் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். அடுத்து x⁻5ங்கிறப்ப எக்ஸை வந்து 5 டைம்ஸ் வந்து எழுதிக்கிறேன். அடுத்து y³ ஒய்யை வந்து 3 டைம்ஸ், z⁻4ங்கிறப்ப z வந்து 4 டைம்ஸ் எழுதிக்கிறேன். அடுத்தது 49x² y z³. அப்போ நான் 49 சிம்பிளிஃபை பண்ணேன்னா 7 × 7, x வந்து 2 டைம்ஸ் வந்து எழுதிக்கிறேன், y 1 டைம், z வந்து 3 டைம்ஸ் எழுதிக்கிறேன். அடுத்தது 14xy² × z². அப்போ நான் 14 நான் சிம்பிளிஃபை பண்ணேன்னா எனக்கு 7 × 2 கிடைக்கும். அடுத்து x 1 டைம், y வந்து 2 டைம்ஸ், அடுத்து z வந்து 2 டைம்ஸ். இப்போ காமனாக இருக்கிறத சர்க்கிள் பண்ணிக்கிறேன். 7 வந்து 1 டைம், மூணுலேயுமே காமனாக கிடச்சிருக்கு. அடுத்து x வந்து 1 டைம், மூணுலேயுமே காமனாக கிடச்சிருக்கு. அடுத்தது y வந்து 1 டைம், மூணுலேயுமே காமனாக கிடச்சிருக்கு. அடுத்து z வந்து 2 டைம்ஸ் வந்து ரெண்டுலேயுமே காமனாக கிடச்சிருக்கு. அப்போ நான் ஜிசிடி வந்து பார்த்தோம்னா 7 1 டைம், அடுத்து x 1 டைம், ஒய்யும் 1 டைம், அடுத்து z வந்து 2 டைம்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அப்போ நான் ஆன்சர் என்னென்னு பார்த்தோம்னா 7xy z² கிடச்சிருக்கு. அடுத்து 7th சப்டிவிஷன். 7th சப்டிவிஷனில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 25a b³c, அடுத்து 100a² bc, அதுக்கப்புறம் 125ab. மூணுலேயுமே இருக்கக்கூடிய காமன் ஃபேக்டர்ஸ் வந்து கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஜிசிடி வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 25a b³c. 25 எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன்னா 25னே வச்சுக்கிறேன், நான் தான் ஈஸியாக கிடைக்கும். இன்ட்டு a வந்து 1 டைம்ஸ், அடுத்து b வந்து 3 டைம்ஸ், அடுத்து c 1 டைம். அடுத்தது 100a² b × c. அப்படின்னா 100 நான் எப்படி எழுதிக்கிறேன்னா 25 × 4ன்னு எழுதிக்கிறேன். அடுத்தது a 2 டைம்ஸ், b 1 டைம் அண்ட் c 1 டைம். அடுத்தது 125 ab கொடுத்துருக்கான். 125 எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன்னா 25 × 5ன்னு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன், இன்ட்டு a × b. அப்படின்னா 25 வந்து 1 டைம்ஸ் மூணுலேயுமே ரிப்பீட் ஆகிருக்கு. அடுத்து a வந்து 1 டைம், மூணுலேயுமே ரிப்பீட் ஆகிருக்கு. அடுத்து b வந்து 1 டைம், மூணுலேயுமே ரிப்பீட் ஆகிருக்கு. அப்படின்னா ஜிசிடி வந்து பார்த்தோம்னா 25 1 டைம், a 1 டைம், b 1 டைம். அப்படின்னா மூணுலேயுமே மல்டிப்ளை பண்ணோம்னா 25 ஏபின்னு கிடச்சிருக்கு. அடுத்தது 8th சப்டிவிஷன். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3abc, 5xyz, 7 pqr வந்து கொடுத்துருக்காங்க. மூணுலேயுமே பார்த்தோம்னா எந்த காமன் ஃபேக்டருமே இருக்காது. முன்னாடி பார்த்த சப்டிவிஷன்லையுமே பார்த்துருப்போம். செகண்ட் சப்டிவிஷனில் காமன் ஃபேக்டர் எதுவுமே இல்லைன்னா ஜிசிடியோட வேல்யூ 1. அப்படி பார்க்குறப்ப இந்த இதுலேயுமே எந்த காமன் ஃபேக்டரும் இல்லை, தேர் இஸ் நோ ஃபேக்டர். அப்படி ஃபேக்டர் எதுவுமே இல்லாதப்ப ஜிசிடியோட வேல்யூ 1. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ.